ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இந்த வீடியோவில் பேபி கார்ன் கிரிப்ஸி ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி பேபி கார்னை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரு, 1 ஸ்பூன் மைதா, வரமிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தெளித்த மாதிரி இது பண்ணிக்கோங்க, நிறைய ஊற்ற தேவையில்லை. போட்டு நல்லா பனைஞ்சிக்கோங்க. இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல்ஸில் இது மாதிரி குக்கிங்கு, ஃபெஸ்டிவல் விலாக்ஸு, கார்டனிங் இது மாதிரி தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். நல்லா மொறுன்னு வரும். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம். மஞ்சூரியன் ஸ்டைலில் இருக்கும். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது அந்த மொறுன்னு இருக்கும், கிரிப்ஸியாக இருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதை போட்டுக்கோங்க. லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் கறிவேப்பிலை, உங்கள் வீட்டில் வர பச்சை மிளகா இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு. கொடமிளகா இருந்தாலும் கொடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் மஞ்சள் கலரும் சிவப்பு கலர் கொடமிளகா இருந்தது, ரெண்டையும் கொஞ்சம் கட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா, மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்லா திக் கன்சிஸ்டன்சி ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்த பேபி கார்ன் இதில் ஆட் பண்ணி இந்த மசாலா இதில் நல்லா இறங்குற மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸு சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மல்லித்தலை இருந்துச்சுன்னா அதை தூவி விட்டுக்கோங்க. நான் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சு, அதை பொடியாக நறுக்கி இதில் கலந்து விட்டேன். தேங்க்யூ.